நிலா சோழனோட இந்த ரொமான்டிக்கான காதல் கதை யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கோ மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த தருணம் தான். இந்த மாதிரி ஒரு காதல் கதை வந்துச்சுன்னா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்தில் நிலா வந்து சுத்தமாக இந்த சோழன் வந்து பிடிக்கவே பிடிக்காது நிலாவுக்கு. பட் இப்போ அப்படியே மாறிடுச்சு. எந்த அளவுக்கு லவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நமக்கு கடந்த சில எபிசோடில் வந்து காட்டிட்டு இருக்கிறாங்க. பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்தது. நான் கூட ஆரம்பத்தில் இன்னும் 6 மாதம் டைம் சொல்லியிருக்காங்களே, 6 மாதம் ஆகுமோ நிலாவும் சோழனும் சேர்றதுக்கு அப்படின்னு நினச்சேன். பட் உடனே வந்து அவ்வளோ தூரம் இழுக்காம நம்ம நிலா உடனே நம்ம சோழனை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகே சொல்லியிருந்தாங்க. சரி, இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னதுக்கு நிலாவோட அப்பா அம்மா ஏதாவது இடையூறு பண்ணுவாங்க, கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அப்படின்னு நினைப்பாங்கன்னு பார்த்தா, அவங்கள கல்யாணம் பண்ணி வச்சு இப்போ ஹனிமூனுக்கு வர அளவுக்கு வந்துட்டாங்க. இந்த ஹனிமூன் சீனெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்குது. இது நம்ம நிலாவா அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எபிசோடில் வந்து இன்றைக்கான எபிசோடில் வந்து பார்த்தீங்கன்னா, சோழனும் நிலாவோட ரொமான்டிக்கான அந்த சீன்ஸ்லாம் வந்து காட்டுறாங்க. நம்ம சோழன் வந்துட்டு நான் எவ்வளோ பெரிய காதல் மன்னன்னு சொல்லிட்டு காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா கூட பயங்கரமாக ரொமான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. இப்போ இந்த சீன் தான் வந்துட்டு இன்றைக்கான எபிசோடில் வந்து ஃபுல்லாக காட்டியிருக்கிறாங்க. நம்ம நிலா சோழனோட ஒரு காதல் ரசத்தை வந்து அப்படியே புழிஞ்சு எடுத்திருக்காங்கன்னே சொல்லலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. இதுக்கு நடுவில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம சோழன் வந்துட்டு நிலா கிட்ட வந்து சொல்கிறாங்க, ஐ லவ் யூ நிலா, நான் இந்த மாதிரி என் பக்கத்தில் நீ இருப்ப, இப்படிலாம் எல்லாம் வாழ்க்கை மாறும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்த்ததில்ல. நீ என்னோட ஃபஸ்ட்டு உன்னைய நான் பார்க்கும்போதே என்னோடய வாழ்க்கையில் இந்த பொண்ணு வந்தால் நமக்கு நல்லா இருக்குமே அப்படின்னு நான் நினச்சிருக்கேன். ஆனால் அது கடவுளுக்கு கேட்டுச்சு போல இருக்குது. அந்த பொண்ணையே என்கிட்ட கொடுத்துட்டாரு. இனிமேல் இந்த பொண்ணு உன் கண்ணில் ஒரு சின்ன கண்ணீர் கூட வராமல் தூசி கூட படாமல் நான் பார்த்துக்கிறேன் நிலா அப்படின்ற மாதிரி நிறைய ப்ராமிஸ்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே நிலாவுக்கும் சோழனுக்கும் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு லவ் சீன்ஸ்லாம் வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறமா 2 பேருமே ரெஃப்ரெஷ் ஆகிட்டு, சரி ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்கிறாங்க. கண்டிப்பாக அங்கே போய் பார்த்துட்டு வந்துடலாம், பரவாயில்ல அவங்க நம்மளை தொந்தரவு பண்ணவே இல்லைல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. நிலா இருந்துட்டு அதான் நான் சொன்னேன்ல, என்னதான் இருந்தாலும் அவங்களுக்கு தெரியாதா என்ன நம்ம ஹனிமூனுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறது. அவங்களுக்கு நீங்கள் தான் வந்து தேவையில்லாமல் அவங்க வர வேண்டாம் வர வேண்டாம்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்ற மாதிரி நிலா சொல்கிறாங்க. ஏய் இது என்னடி, சரி ஓகே விடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ நிலா இருந்துட்டு என்னை எப்படி கூப்பிட்டீங்க அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை தெரியாமல் சொல்லிட்டேன் நிலா, வாடி போடின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பரவாயில்ல, இது கூட நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்லும்போது, என் பொண்டாட்டினா பொண்டாட்டி தான் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவோட கன்னத்தில் வந்துட்டு கிஸ் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ மாற்றி மாற்றி இப்படி தான் வந்துட்டு நமக்கு வந்து சீன்ஸ்லாம் போய்கிட்டுருக்கோம். ஸோ ரெஃப்ரெஷ் ஆன உடனே அவங்க 2 பேருமே என்ன பண்ணுறாங்கன்னா, சரி அப்படியே வெளியில் போயிட்டு ஃபோட்டோஸ்லாம் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் வராங்க. இந்த பிளேஸ் ரொம்ப சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சோழன் கிட்ட சொல்லும்போது, ஆமாம் நிலா ரொம்ப சூப்பராக இருக்குல்ல, இங்கே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்க போகும்போது பார்த்தீங்கன்னா, அங்கே பாரு யாரோ வராங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே நிலா வந்து திரும்புகிறாங்க. எங்கே யார் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பும்போது ஏமா சோழன் வந்து நிலாவோட கன்னத்தில் கிஸ் பண்ணிடுறாங்க. சோழன் இதெல்லாம் சீட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம நிலா அப்படி சொல்லும்போது சரி சாரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. சரி இப்போ நான் உங்களை வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து ஃபோனை வாங்கி ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் ஷூட் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம சோழன் வந்துட்டு மலைகளுக்கு நடுவில் நிலா ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாரு. உடனே அந்த மலைகளுக்கு நடுவில் அது எல்லாமே வந்துட்டு எக்கோ ஆகுது. அப்படியே ரொம்ப சூப்பராக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் வந்து சொல்லிட்டு இருக்கும்போது நிலா இருந்துட்டு சரி இப்போ நான் ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரி ஓகே ட்ரை பண்ணதும் வந்து அங்கே வீடியோ எடுங்க, நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரின்னு சொல்லிட்டு வீடியோ கேப்சர் பண்ணிட்டு இருக்கும்போது நிலா இருந்துட்டு சோழன் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அதே மாதிரி மலைகளுக்கு நடுவில் அந்த வேர்டுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா எக்கோ ஆகுது. இதை பார்த்துட்டு சோழனுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம், தாங்க முடியாத ஒரு எமோஷ்னலான ஒரு சந்தோஷம் வருது. அப்போ நிலா வந்துட்டு என்னாச்சு சோழன், ஒரு ரொம்ப எமோஷ்னலாக இருக்கிற மாதிரி இருக்குது, என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இது வரைக்கும் நீ என்கிட்ட இந்த மாதிரி வார்த்தையை சொன்னதே இல்லை நிலா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன வார்த்தை சொல்லலை அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கும்போது, நீ என்னை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்லவே இல்லை, இப்போ வரைக்கும் நீ சொல்லலை, ஆனால் இந்த மலைகளுக்கு நடுவில் நீ சொல்லும்போது உன் வாயிலிருந்து இந்த மாதிரி வார்த்தை வராதான்னு சொல்லிட்டு நான் எத்தனை நாள் ஏங்கியிருப்பேன்னு தெரியுமா. ஆனால் உனக்கு மனசார உன் முன்னாடி சொல்கிறதுக்கு தைரியம் இல்லைனாலும் நான் நிறைய தடவை சொல்லிக்கிட்டே இருப்பேன் என் மனசில். ஆனால் இன்னைக்கு நான் நேரில் ஒரு தடவையாவது நிலா நம்மளை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லிட மாட்டாளான்னு சொல்லிட்டு ஏங்கின நாட்களும் உண்டு.
அது இவ்வளோ சீக்கிரம் நடக்குமான்னு சொல்லிட்டு நான் கனவுல கூட நினச்சதில்ல நிலா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன சோழன் இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க? நான் உங்கள்கிட்ட சொல்லாமல் யார்கிட்ட சொல்ல போகிறேன்? நீங்கள் என்னோட ஹஸ்பண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பரவாயில்ல நிலா, நீ இப்படி சொல்ல சொல்ல எனக்கு அப்படியே மனசெல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கா? அதே சந்தோஷத்தில் வாங்க ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறாங்க. அந்த நேரம் நிலா ஜஸ்ட்டு ஸ்லிப்பாக ஏறுறாங்க. வேகமாக நம்ம சோழன் இறுக்கி பிடிச்சிட்டு அங்கேயும் ஒரு லவ் சீன்ஸ் காட்டுறாங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த சீரிஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு பார்த்திங்கன்னா அதிகமாக லவ் மூடு தான் இருக்க போகுது போல் இருக்குது. அதுக்கப்புறமா சரின்னு சொல்லிட்டு இப்போது நம்ம சேரனும் பாண்டி பல்லவன் 3 பேருமே வந்து நிலா அண்ணியும் சோழனும் வரேன்னு சொன்னாங்க, இன்னும் காணுமே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வரும்போது வரட்டும்டா, அவங்க எங்கேயாவது சுற்றி பார்த்துட்டு வருவாங்க, அது வரைக்கும் நம்ம எதுக்கு உட்காந்துட்டு இருக்கணும், நம்மளும் வெளியில் போய் சுற்றி பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு சொல்லும்போது, அதுவும் சரிதானே, இந்த ரெசார்ட்டை சுற்றி பார்த்தாலே நமக்கு ஒரு நாள் ஃபுல்லாக ஓடிடும் போல இருக்கே, இது போக நிறைய பிளேசஸ் இருக்குது, இதெல்லாம் எப்போ போய் பார்க்குறது அப்படின்ற மாதிரி பல்லவன் சொல்லும்போது, அது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்ருக்குறாங்க. அந்த நேரம் இந்த சோழன் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அவரோட ஸ்டேட்டஸில் வந்து சோழன் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு நிலா கத்துனதை வந்து வச்சிருக்கிறாரு. ஸோ இதை வச்சுட்டு ரொம்ப சந்தோஷப்பட்டுருக்குறாங்க. ஸ்டேட்டஸில் வச்சுருக்கிறத பார்த்துட்டு ஏற்கனவே ஒருக்க ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். தீபாவளிக்கு நிலா கூட ஃபோட்டோ எடுத்ததை ஸ்டேட்டஸில் வச்சுருப்பாங்க. அதே தலை தீபாவளி வித் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. அதுவே பெரிய ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுவும் மறைச்சு மறைச்சு பயந்து பயந்து வைப்பாங்க. அதை நிலா வந்து கவனிச்சிருக்கவும் மாட்டாங்க. ஆனால் இப்போ அப்படி கிடையாது, தெளிவாக வைக்கிறாங்க. உடனே இதை பார்த்துட்டு தாஸ் இருந்துட்டு, "பா இங்கே வாங்க, இங்கே பாருங்க" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "என்னடா தாஸ், என்னத்தை பார்க்க சொல்லிக்கிட்டு இருக்கிற? ஏன் கத்துற?" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. "எனக்கு இருக்கிற கோவத்தில் அப்படியே என் ஃபோனை தூக்கி உடச்சிடலாம் போல் இருக்குது" அப்படின்னு சொல்லி சொல்லவும், "ஏன்டா இப்படி கத்திக்கிட்டு இருக்கிற? என்ன ஆச்சு? என்ன உனக்கும் மதிக்கும் எதுவும் சண்டையா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "நான் ஏன்ப்பா அவ கூடலாம் சண்டை போட போகிறேன்? நீங்கள் பாருங்க, உங்கள் அருமை மக என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்க" அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அவங்க அந்த வீடியோவை பார்க்குறாங்க. இவன் ஸ்டேட்டஸில் வச்சிட்ருக்குறான் அந்த டிரைவர் பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்தது நம்ம அவமானத்தை வாங்கினது மட்டும் இல்லாமல் அதை எனக்கு வீடியோவாக அனுப்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தாஸ் வந்து மனோகர்கிட்ட சொல்கிறாங்க. சரி விடுடா, என்ன பண்ணுறது, இதெல்லாம் நீ வந்து பெருசாக எதுவும் எடுத்துக்காத, அவனுக்கு கொஞ்சம் திமிரு அதிகமாகிருச்சு, என்ன பண்ணுறது, நம்ம வீட்டு பொண்ணை சொல்லணும், அவள் அப்படி இல்லை, அதுக்கு என்ன பண்ண முடியும், அவள் தான் வேணும், அவன் தான் வேணும், அந்த குப்பையில் தான் போய் கிடப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் போயிட்டா, இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ண முடியும், நீ எதுக்கு அவன் நம்பரை சேவ் பண்ணி வச்சிருக்கிற, நம்பரை டெலீட் பண்ண வேண்டியதானே அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு நான் என்னப்பா பண்ணுறது, நான் அவனோட நம்பர் தேவைப்பட்டுச்சு, அதனால நான் சேவ் பண்ணி வச்சுருந்தேன், அது கூட பாருங்கள் டிரைவர் அப்படின்னு தான் போட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த பேரை மாற்றாத, அது அப்படியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்லிட்டு அப்படியே அமைதியாக உட்காந்துருக்குறாங்க. ஏங்க இந்த பொண்ணு இப்படி இருக்கா, நம்ம எப்படிலாம் அவளை வளர்த்தோம், ஆனால் அவள் இப்படிலாம் மாறுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. என்னடி பண்ணுறது, அவள் நம்ம ரத்தமாக இருந்திருந்தா நம்ம சொல்கிறத கேட்டிருப்பா அப்படின்னு சொல்லும்போது தேனுக்கு அப்படியே வந்துட்டு பழைய நினைவுகள் ரகசியங்கள்லாம் வந்து மனசில் ஓடுது. ஆனால் இது தாஸ் இல்லாத நேரத்தில் தான் இதை பற்றி சொல்லுவாங்க. என்னங்க இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாடி, நம்ம பணக்கார ரத்தம் அவளோட உடம்புல ஓடி இருந்தா அவள் ஏன் இப்படி இருக்கா, அவளை நம்ம எப்படி நம்ம தூக்கிட்டு வந்து வளர்த்தோன்னு சொல்லிட்டு உனக்கே தெரியும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. தெரியுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேனு சொல்கிறாங்க. அதை ஏங்க இப்போ சொல்கிறீங்க, இத்தனை வருஷம் கழிச்சு இப்படிலாம் பேசணுமா அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, எவ்வளோ ஆசாசையாக அவளை நான் வளர்த்தேன், ஆனால் இப்படி எனக்கு ஒரு துரோகத்தை பண்ணிட்டாளே, அவளை எப்படினாலும் நம்ம கூட்டிகிட்டு வந்து ரொம்ப ஆடம்பரமாக வளர்த்தாலும் கூட என் கையை விட்டு போயிடக்கூடாது, என் பக்கத்துலேயே இருக்கணும்னு நினச்சி வளர்த்தாலும் கூட அவளோட புத்தியை காட்டிட்டா பார்த்தியா, அவங்களோட குணம்தான் அவளுக்கு வந்திருக்கு பார்த்தியா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்னடா இது, எதிர்பாராத விதமாக மிகப்பெரிய ட்விஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்ப்பாங்க. ஒரு அதிர்ச்சியான ட்விஸ்ட் இருக்குது. அதில் வந்து நம்ம நிலா வந்து ரொம்ப சிம்பிளாக இருப்பாங்க. பணக்கார வீட்டு பொண்ணாக இருந்தாலும் கூட ரொம்ப சிம்பிளாக காட்டுவாங்க. அடிக்கடி வந்துட்டு நிலாவை வேறு எங்கேயுமே அனுப்பாமல் கைக்குள்ளேயே இந்த மனோகர் வச்சுக்கிட்டு இருப்பார் இல்லையா, அதுதான் மிகப்பெரிய ட்விஸ்ட்டாக அமைய போகுது. அது என்னங்கிறத தான் நம்ம அடுத்தடுத்து வர்ற வீடியோக்களில் பார்க்க போகிறோம். கண்டினியூஸாக நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து கண்டினியூஸாக நம்ம என்ன நடந்துச்சு அப்படிங்கிற வீடியோவை நம்ம வந்து பார்க்க முடியும். என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்க முடியும். ஓகே, இப்போ வந்துட்டு மனோகர் வந்து சொல்கிறாரு தேன்கிட்ட,
அவ அந்த பொண்ணு வந்ததுக்கப்புறம் தான், நிலா வந்ததுக்கப்புறம் தான் எனக்கு நெறைய பிஸ்னஸ் வாய்ப்புகள் கிடைச்சுச்சு. இந்த காரு, பங்களா, இது பிஸ்னஸ்ஸு எல்லாமே வந்து நிலா வந்ததுக்கப்புறம் தான் வந்தது. நிலா வந்து என்னோட அதிர்ஷ்ட தேவதைன்னு நான் நெனச்சேன். என் உயிர காப்பாத்துனது மட்டும் இல்லாம, எனக்கு கிடைச்ச அதிர்ஷ்ட தேவதைன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து அவள வளர்த்தோம். ஆனா, எவ்வளோதான் நம்ம பார்த்து பார்த்து வளர்த்தாலுமே, அவளோட பிறவி குணத்த மாத்தவே முடியல பாத்தியா? அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணிட்டுருக்காங்க. சரி விடுங்க. இப்ப எதுக்கு இத பத்தி நீங்க பேசுறீங்க? இத பத்தி எதையும் பேசிக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கும்போது, மனோகர் இருந்துட்டு தாஸ் கிட்ட இத பத்தி எதுவும் சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. தாசு கிட்டலாம் எதுவும் சொல்லலங்க. நீங்க எங்க பழசெல்லாம் இப்ப கிளறிட்டு இருக்கீங்க? அப்படின்ற மாதிரி நம்ம தேனு வந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. உடனே தாஸ் இருந்துட்டு, ஆ கொஞ்ச நேரம் கழிச்சு வேகமா கிளம்பி வராங்க. வந்துட்டு, "அப்பா எனக்கு நான் கொடைக்கானல் வரைக்கும் போக போறேன்ப்பா" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீ என்னடா கொடைக்கானலுக்கு போகணுங்கிற? அங்க எதுக்கு போகணுங்கிற?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "ஆமாப்பா, அவன் அந்த டிரைவரு பையன் என்னைய கடுப்பேத்தணும் அப்படின்றதுக்காகவே ஃபோட்டோவும் அனுப்பிட்டுருக்கிறான். எனக்கு எவ்வளோ கடுப்பா இருக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "அவன் எப்படி அங்க சந்தோஷமா இருக்கலாம்? நான் போயி அவனோட சந்தோஷத்த கெடுக்க போறேன். நானும், மதியும், பாப்பாவும் போறோம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு "வேண்டான்டா, அவங்க நிம்மதியா இருந்தா இருந்துட்டு போட்டுமே. அந்த சந்தோஷத்த எதுக்கு கெடுக்கணுங்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்லும்போது, "என்னப்பா புள்ள பாசம் உங்கள வந்து இழுக்குதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, "அப்படிலாம் எதுவும் இல்லடா தாஸ்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "நீங்க வேணா அவள ஏத்துக்கிறலாம். அந்த டிரைவர் பயல மருமகனா ஏத்துக்கிறலாம். ஆனா நான் அப்படி கிடையாது. என்னால அவன ஏத்துக்கவே முடியாதுப்பா. என் உடம்புல ஓடுற ரத்தம் தானே அந்த நிலா தங்கச்சி உடம்புலயும் ஓடுது. அவ மட்டும் ஏன்ப்பா இப்படி இருக்கா?" அப்படின்னு சொல்லும்போது, மனோகரும் அப்புறம் தேனும் ஒருத்தருக்கு ஒருத்தர் முகத்த பார்த்துக்கிறாங்க. "சரிடா, இப்ப என்ன பண்ணணுங்கிற?" அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் கேட்கும்போது, "வாங்க நான் போறேன்ப்பா. நீங்களும் வரீங்களா கூட?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. தேன் இருந்துட்டு, "ஏங்க நம்மளும் போலாம். இவன் போயிட்டு ஏதாவது பெரிய பிரச்சனை பண்ணிட்டான்னா, அப்புறம் நமக்கு தான் ஏதாவது சிக்கலா வந்து முடிஞ்சிரும். ஏற்கனவே அவங்க போயிருக்கிற இடம் கொடைக்கானலு" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமா, எனக்கும் திரும்பவும் அந்த கொடைக்கானலுக்கு நான் போகவே கூடாதுன்னு நெனச்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ மறுபடியும் அங்க போறது மாதிரி இருக்குது" அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்லும்போது, "சரிங்க, நம்ம இப்போ போவோம். ஏதாவது தேவையில்லாம பிரச்சனை நடந்துராம. அங்க வேற எல்லாருமே தடிமாடுங்கலாம் இருக்காய்ங்க. இங்க இவன் மட்டும் தான் போறான். இவனுக்கு சப்போர்ட்டுக்கு யாரும் இல்ல. கூட நம்மளும் போலாங்க" அப்படின்னு சொல்லிட்டு தேனு சொன்னதுனால, மனோகர் இருந்துட்டு, "சரி தேனு, நீ கிளம்பு. அப்ப நம்மளும் போலாம். ஆனா நம்ம வர்றத பத்தி அங்க நிலா கிட்ட எதுவும் சொல்ல வேண்டாம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏன்பா சர்ப்ரைஸா போய் விசிட் குடுக்க போறோமா? உங்க மகளுக்கு சர்ப்ரைஸ் குடுக்கலாம்னு நெனைக்கிறீங்களா?" அப்படின்ற மாதிரி தாஸ் கேட்கும்போது, "என்னடா தாஸ் நீ இப்படியே பேசிட்டு இருக்கிற? அப்படிலாம் எதுவும் இல்லடா. நம்ம ஏதாவது சொல்ல, அப்புறம் அவங்க தேவையில்லாம வேற ஒரு ரெசார்ட்ல போய் தங்க, இது எதுக்கு அவங்களுக்கு முன்னாடி நம்ம போய் நிப்போம்" அப்படின்னு சொல்லிட்டு இந்த மனோகர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிளம்பிட்டு இருக்கும்போது, இன்னொரு பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பல்லவனும், அப்புறம் பாண்டியும் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கி சாப்பிட்டுட்டு, அங்க இருக்கிற பூ, அப்புறம் அங்க இருக்கிற பொருட்காட்சியில எல்லாத்தையுமே வந்து மலர் கண்காட்சின்னு சொல்லிட்டு, ஒண்ணும் விடாம எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. அது அவங்க அந்த அளவுக்கு என்ஜாய் பண்றத தான் அடுத்தடுத்து காட்டிட்டு இருக்கும்போது, நம்ம பல்லவன் இருந்துட்டு, "சோழனனும் அண்ணியும் வராங்க பாருங்க" அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, அவங்க 2 பேருமே கைய கோர்த்துக்கிட்டு அப்படியே நடந்து வர்றத நம்ம சேரன்லாம் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இப்படி ரொம்ப ஹேப்பியா அவங்க 2 பேரும் நடந்து வர்றத பார்க்கும்போது, மனசுல எவ்வளோ நிம்மதியா இருக்கு தெரியுமா? அப்படின்ற மாதிரி அவங்க சொல்றாங்க. அந்த நேரத்துல நம்ம சோழன் வந்து, டேய் பாண்டி, பல்லவா என்னடா சுத்தி பார்க்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஏனே நாங்க அதுக்கு தானே வந்திருக்கிறோம். சுத்தி பார்க்கறதுக்கு தானே வந்திருக்கோம்" அப்படின்னு சொல்லிட்டு பல்லவன் சொல்றாங்க. "டேய் நீ அப்படியே குறும்புடா" அப்படின்னு சொல்லிட்டு சோழன் ஒரு மாதிரி வெட்கப்பட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. இத சேரன் பார்த்துட்டு ரொம்பவே வந்து அவரும் சிரிக்கிறாரு. "சரி தம்பியோட வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு போல இருக்கு. நல்லா இருந்தா சரிதான்" அப்படின்ற மாதிரி அவரு ஒரு பக்கம் நெனச்சுக்கிட்டு இருக்கிறாரு. அந்த டைமு நிலா இருந்துட்டு, "எங்களுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணீங்களாண்ணே?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லப்பா, அதெல்லாம் இல்லப்பா. நான் தான் சொன்னேன்ல, நீங்க எப்போ வரீங்களோ அப்போ வாங்கன்னு சொல்லிட்டு சொன்னேன்லப்பா" அப்படின்ற மாரி சொல்லும்போது, "சரிண்ணே, நம்ம எல்லாருமே நீங்க எல்லாரும் சாப்பிட்டீங்களா ஏதாவது?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லப்பா, நீ வரட்டும்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தோம்" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "சரிண்ணே, ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிடலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க. ஆமாண்ணே. இந்த ஹோட்டல்ல சாப்பாடு சூப்பரா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. பிரியாணி நல்லாருக்குமா, ஒரு கட்டு கட்டிற வேண்டியதான் அப்படின்ற மாரி சொல்லி, அங்க எல்லாருமே வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா
அங்க சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா ஒவ்வொரு ஏரியாவா போயிட்டு பார்க்க போறாங்க. குதிரை சவாரி, அப்புறம் சைக்கிள் எடுத்துட்டு சுத்த போறாங்க. "சைக்கிள் ஆளுக்கு ஒரு சைக்கிள்ல போலாமா?" அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, "வா நிலா, இதுல 2 பேர் சேர்ந்து நம்ம சைக்கிள் போகலாம்." அப்படின்னு சொல்லிட்டு, நிலா வந்து ஃபர்ஸ்ட்டு ஃப்ரண்ட்ல உட்காந்துக்கிறாங்க. பின்னாடி சோழன் உட்காந்துட்டு சைக்கிள் எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா இந்த 4 பேர் உட்கார்ற மாரி இருக்கும் இல்லையா? அதுல வந்து நம்ம சேரன், அப்புறம் பாண்டி, பல்லவன் சொல்லிட்டு 3 பேருமே உட்காந்துட்ருக்காங்க. "இது ரொம்ப ஜாலியா போயிட்டு வாங்க." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்துல நம்ம சோழன் வந்துட்டு உடனே ஃபோட்டோ எடுக்குறாரு. "எத்தன ஃபோட்டோ தான் எடுப்பீங்க? முந்தி காலத்துல ஃபோட்டோவே எடுக்க மாட்டாங்க." அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா, "நீங்க என்ன சோழன் இவ்ளோ ஃபோட்டோஸ் எடுத்துட்டுருக்கீங்க?" அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லி கலாய்ச்சிட்டே இருப்பாங்க. ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கொடைக்கானல் சீரிஸ்ல எல்லாமே வந்து நெறைய பிளேஸஸ் வந்து கொடைக்கானல்ல இருக்கிற ரொம்ப இம்பார்ட்டன்டான, ஃபேமஸான நெறைய பிளேஸஸ்ல வந்து இவங்க போறது மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஃபோட்டோவா நமக்கு வந்து சரி அந்த பிளேஸ் எல்லாத்தையுமே வந்து நமக்கு காட்டிட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறமா நம்ம சோழன் கிட்ட வந்து பாண்டி பர்சனலா கேட்காரு. "என்னடா சோழா, நான் கூட நெனச்சேன், நீ என்னத்த வரப்போற அப்படின்னு நெனச்சேன். ஆனா பரவாயில்லையே, வெளியில வந்துட்ட." அப்படின்னு சொல்லும்போது, "டேய் பாண்டி, அண்ணனோட வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போயிட்டேன்டா. அத நெனச்சு சந்தோஷப்படுவியா? பொறாமப்படுற?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "பொறாமலாம் ஒண்ணும் இல்லடா. உன் மூஞ்சிய பார்த்தாலே தெரியுது. நல்லா வலியுது. அதனால தான் சொன்னேன்." அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க. ஸோ இப்படி நடந்துட்டுருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாக்லேட் கடை வந்து நிக்குது. ஸோ சாக்லேட்டு ஃபேக்ட்ரியில வந்து சாக்லேட்டு ரெடி பண்ணிட்டுருக்குறாங்க. உடனே பல்லவன் வந்துட்டு, "அண்ணனே, இங்க சாக்லேட்டு ரொம்ப சூப்பரா இருக்குமாம். நம்ம சாக்லேட் வாங்கிட்டு போலாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே நிலா இருந்துட்டு, "சாக்லேட்டா? சாக்லேட்லாம் வேணாம். எனக்கு ரொம்ப சாப்பிட்டு போர் அடிச்சிச்சு." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "என்ன நீ சொல்றீங்க? சாக்லேட் சாப்பிட்டீங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே இந்த சோழன் இருந்துட்டு, "ஐயோ! நிலா சொல்லாத." அப்படின்ட்டு ஆக்ஷன் காட்டுவாங்க. "இல்லடா, ஆ எனக்கு இப்ப சாக்லேட் சாப்பிடுற மாதிரி மைண்ட் இல்ல. அதனால தான் சொன்னேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஏன் நீ? உங்களுக்கு தான் சாக்லேட்னா ரொம்ப பிடிக்கும்ல. நீங்க எதுக்கு வேண்டாங்கிறீங்க? வேணான்னு சொல்ற அளவுக்கு நெறைய சாக்லேட் சாப்பிட்டீங்களோ என்ன?" அப்படின்னு சொல்லிட்டு இந்த பல்லான்னு கேட்குறான். அடிக்கடி கிராஸ் கொஸ்டின் கேட்டு அதிகமா கேட்கறது, டிஸ்டர்ப் பண்றது எல்லாமே இந்த பல்லவன் தான். அதுக்கு நிலா இருந்துட்டு, "ஏய் அப்படிலாம் எதுவும் இல்லடா. சரி வாங்கு, சாக்லேட் வாங்கு." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு சாக்லேட்ட வாங்குறாங்க. "இத சாப்பிட்டு பாருங்க." அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்துட்டு அந்த சாக்லேட்டையும் சாப்பிடுறாங்க. ஸோ இந்த மாரி சாக்லேட் ஃபேக்ட்ரிக்குள்ள போயிட்டு, அப்புறமா இவங்க வெளியில வரும்போது, பாண்டி இருந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன்ல பேசிக்கிட்டே வராங்க வானதி கிட்ட. "நீ எப்பதான் வருவ பாண்டி? எனக்கு இங்க ஒரு வேலையும் ஓட மாட்டேங்குது. எவ்வளோ கஷ்டம் தெரியுமா? கடைய ரன் பண்றதுக்கு. எனக்கு கையும் ஓட மாட்டேங்கி, காலும் ஓட மாட்டேங்கி நீ இல்லாம. நீ இந்த ஊர்ல இருந்தாலும் பரவால்ல. சரி இங்க தானே இருக்கான். கூப்பிட்ட குரலுக்கு வேகமா ஓடி வந்துர போறான்." அப்படி சொல்லிட்டு நெனச்சிட்டு இருப்பேன். "நீ இப்போ கொடைக்கானல்ல இருக்கிற பாண்டி. எனக்கு மனசே சரியில்ல. நீ இருந்தா மட்டும் தான் நான் வந்து நிம்மதியா வேலை பார்க்க முடியும்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்னடி பண்ண சொல்ற? நான் சீக்கிரத்துல வந்துடுறேன் போதுமா? ஒரு இடத்துக்கு வந்திருந்தா இப்படி பொழுதன்னைக்கு கால் பண்ணி வா வான்னு கூப்பிட்டுட்டு இருந்தா, நான் மட்டும் எப்படிடி தனியா கிளம்பி வர முடியும்? எல்லாரும் கிளம்பும்போது கூட கிளம்பி வாரேனே." அப்படின்ற மாரி சொல்றாங்க. "சரி நான் ஃபோனை வச்சுறட்டா? கஸ்டமர் வராங்க." அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே "சரி ஓகே. நீ கவலைப்படாத. நான் வந்துருவேன் சரியா?" அப்படின்னு ஃபோன்ல பேசிட்டே வரும்போது, திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பொண்ணு மேல வந்து இடிச்சிடுறாரு. இடிக்கவும் அந்த பொண்ணு வந்துட்டு, "ஐயோ! சாரிங்க. நான் தான் தெரியாம இடிச்சிட்டேன்." அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்றாங்க. உடனே பாண்டி இருந்துட்டு, சாரிங்க. நான் தான் தெரியாம இடிச்சிட்டேன். ஃபோன்ல பேசிட்டே வந்து கவனிக்கல. ரொம்ப சாரிங்க." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வேகமா அந்த பொண்ணோட ஃபோனெல்லாம் வந்து எடுத்து பாண்டி தொடச்சி குடுக்குறாரு. "இந்த காலத்துல இப்படி ஒரு பையனா?" அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு வந்து பார்க்குறாங்க. அந்த பொண்ணுக்கு பாண்டிய ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுமே ரொம்பவே பிடிச்சிருது. அப்போ பாண்டி இருந்துட்டு, சொல்லு வானதி." அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, "என்னாச்சு? என்ன பண்ண?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்ல இல்லடி, பேசிக்கிட்டே வந்தேனா, தெரியாம ஒரு பொண்ணு மேல இடிச்சிட்டேன்." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "பொண்ணு மேல இடிச்சிட்டியா? என்ன பாண்டி சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "ஏய் சும்மாடி, அந்த பொண்ணு பேசிக்கிட்டே வந்துச்சு. தெரியாம இடிச்சிட்டேன்டி. சரி நீ வேலைய பாரு சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சர்றாங்க. இந்த வானதிக்கு வந்துச்சு பாருங்க கடுப்பு. ஐயய்யோ! பாண்டிய மட்டும் நம்ம தனியா அனுப்பியிருக்க கூடாதோ! நம்மளும் கூட போயிருக்கலாமோ! பேசாம கொடைக்கானலுக்கு நம்மளும் கிளம்பி போலாமோ! அப்படின்னு சொல்லிட்டு, பல மாதிரி எண்ணம் வந்து வானதியோட மனசுல ஓட ஆரம்பிச்சுருச்சு. அதுக்கப்புறமா பாண்டி வந்து அ பல்லவன் கிட்டயும், அப்புறம் நம்ம சேரன்கிட்ட எல்லார்கிட்டயும், "என்னாச்சு? ஃபோன்ல பேசிக்கிட்டு இருந்த." அப்படின்னு. "வானதி தானே, வேற யார்கிட்ட பேச போறேன்? எப்போ வருவ? எப்போ வருவன்னு கேட்டுக்கிட்டே இருக்கா." அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "என்ன வானதி மெடிக்கல் ஷாப் வைக்கிறதுக்கு வானதி படிச்சுச்சா அந்த படிப்ப? இல்ல நீ படிச்சியா?
ஏன்டா மெடிக்கல் ஷாப்பு திறந்து குடுத்தா, அவங்க அப்பாவுக்கு ஃபோன் போட்டு வந்து உட்கார சொல்ல வேண்டியது தானே! அவங்க அண்ணங்காரன் வெட்டியா தானே சுத்திக்கிட்டு இருக்கான். அவன கூட்டிட்டு வந்து கடையில உட்கார சொல்ல வேண்டியது தானே! அந்த பொண்ணு எதுக்குடா உனக்கே மாத்தி மாத்தி கால் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சோழன் சொல்ல, தெரிலண்ணே. அவ எப்பயுமே அப்படிதான். சரி விடு. நம்ம அடுத்து வேற எங்க போலாம்? அப்படின்ற மாரி கேட்குறாங்க. போட்டிங் போலான்னு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிலா வந்து சொல்றாங்க. ரொம்ப சூப்பர். ஏற்கனவே நம்ம ஏற்காட்ல வந்துட்டு போட்டிங் போயிருக்கோம். ஞாபகம் இருக்கா? அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆமால்ல. அதே மாதிரி இப்பயும் நம்ம போலாமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க வந்து கொடைக்கானல் வந்துட்டு போட்டிங் போகாம இருந்தா எப்படி இருக்கும்? கண்டிப்பா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஜாலியா பேசிக்கிட்டேன்னு, அப்படியே நடந்தே போலாமா? அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் நடந்து போயிட்டுருக்கும்போது, பல்லவன் வந்துட்டு நிலா பக்கத்துல வந்து, "அண்ணி, அது அண்ணி, இது அண்ணின்னு" சொல்லிட்டு காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. உடனே சோழன் நடுவுல இருந்துட்டு, "டேய் அவ என் பொண்டாட்டிடா" அப்படின்ற மாரி மனசுக்குள்ள நெனச்சுட்டு, நிலாவோட கைய வந்து பிடிக்கிறாரு. பிடிக்கவும் நிலா இருந்துட்டு, என்னாச்சு சோழன்?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "என் கூட வாடி" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "உங்க கூட தானே வந்துகிட்டு இருக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நிலா வந்து கைய பிடிச்சுக்கிட்டேன்னு அப்படியே பேசிக்கிட்டே போறாங்க. அப்போ பல்லவன் வந்துட்டு, "அண்ணே, நான் டிஸ்டர்ப் பண்றேன்னு நெனைக்கிறேன். நடத்துனே நடத்து. நான் சேரண்ணங்கிட்ட போய் பேச போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி போயிர்றாங்க. அதுக்கப்புறமா இந்த பாண்டி வந்து பார்த்தீங்கன்னா நடந்தே போய் அந்த போட்டிங் போற இடத்துல வந்து நின்னுட்ருக்கும்போது, அந்த பாண்டிய இடிச்சவங்கள அந்த பொண்ணு வந்து வராங்க. வந்துட்டு ஹாய் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. பாண்டி வந்துட்டு பதட்டத்துல என்ன சொல்றதுன்னு தெரியாம, ஹாய் அப்படின்ற மாரி சொல்றாங்க. "நீங்க எந்த ஊரு?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கேட்கும்போது, "நாங்க சென்னை" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி வந்து சொல்றாங்க. "ஓ! அப்படியா? நானும் சென்னை தான்" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க. சேரன் இருந்துட்டு, "யாருடா இந்த பொண்ணு?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. "இல்லண்ணே, தெரியாம இந்த பொண்ண இடிச்சுட்டேன். அதுக்கப்புறமா பொண்ண வந்து இடிச்சிட்டியா? என்னடா சொல்ற?" அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. "ஆமாண்ணே, தெரியாம தான். அதுக்கப்புறம் ஆ சாரி சொல்லிட்டேனே" அப்படின்ற மாரி சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணுக்கு பாண்டிய பிடிச்சிருது.